கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. தினம்தோறும் அதிகாலை வேளையிலே 3 மணிக்கு பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து அதிகாலை வேளையில் அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள புதிய நாளுக்காக நாம் ஜெபித்து வருகிறோம். இந்த வருஷத்திலே கடைசி மாதம் டிசம்பர் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரைய கிறிஸ்துவனுடைய பிறப்பை குறித்து பரிசுத்த வேதாந்தத்தில் உள்ள ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு செய்தி, 25 செய்தி. ஒருவேளை பழைய செய்தி நீங்கள் கேட்கணும் அப்படின்னா 1ஆம் தேதியிலிருந்து ஒரு செய்தி கேட்கலாம். ஒவ்வொரு தலைப்பு கீழே நாம் பேசுகிறோம். இந்த நாளிலும் யோவான் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், 12ஆம் அதிகாரம் 47, 48 ஆகிய வசனங்கள். நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். இன்னைக்கு உள்ள செய்தி என்ன அப்படின்னா, நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன் என்கிறார். கிஃப்ட் கொண்டு வந்து நமக்கு கொடுத்திருக்காரு. அந்த கிஃப்ட் என்ன அப்படின்னா பரிசுத்த வேதாகமம். பூமியில இறங்கி வந்த அநேக காரியங்களை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். உங்க வீட்டுல ஒரு பார்சல் வந்தா நீங்க ஓடி போய் உடனே ஒரு கிஃப்ட் வாங்குவீங்க. போஸ்ட்ல வந்திருக்கு, கொரியர்ல வந்திருக்கு அப்படின்னா உடனே போய் கதவை திறந்து போய் உடனே வாங்குவீங்க. பிதாவாகிய தேவன் தம்முடைய சொந்த குமாரனை இந்த பூமியில அனுப்பினார். நம்மளை மீட்டெடுக்க அனுப்பினார். இருளுக்கு ஜனங்களுக்கு பெரிய வெளிச்சத்தை கொண்டு வந்தார். டெய்லி ஒவ்வொரு தலைப்புகளை நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு உள்ள செய்தி என்ன அப்படின்னா, நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். ஒரு முக்கியமான செய்தி இன்னைக்கு உள்ள செய்தி நீங்க ஆழமா கவனிக்கிறோம். ஏன்னா இந்த செய்தி மேக்சிமம் வெளியில பேசப்படுறது கிடையாது. நம்ம கிறிஸ்துவின் பிறப்புல நிறைய செய்தி நமக்கு சர்ச்சில் பேசுவாங்க. ஆனால் நீங்க போற சர்ச்சில் நீங்க கேட்டு பார்க்கலாம். இதுவரையும் நீங்க எந்தெந்த செய்திலாம் நீங்க கேட்டிருக்கீங்களோ அது எல்லாம் கவனிச்சு பார்க்கலாம். கிறிஸ்துவின் பிறப்பு எல்லா தேசத்திலுமே கொண்டாடுவாங்க, எல்லா சர்ச்சிலையும் கொண்டாடுவாங்க. ஆனால் யோவான் 17:8 சொல்லுவாங்களா அப்படின்னா அது கொஞ்சம் இது வேற மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவலுக்குள்ள ஒரு மெசேஜா இருக்கும். எப்படின்னா, நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இறங்கி வந்தார், நமக்கு ஒரு கிஃப்ட் கொண்டு வந்தார். அந்த கிஃப்ட் என்ன அப்படின்னா பரிசுத்த வேதாகமம். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து ராஜா சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்கிறார்கள் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள். நம்ம கையில பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து வாசிக்கும் போது தெரியுது அவர் நமக்கு எப்படி ஜீவனை தந்தார். இந்த பூமியிலே எல்லாருடைய பாவத்தின் சுமந்து தீக்கிற தேவ ஆட்டுக்குட்டியை வெளிப்பட்டார். நம்முடைய பாவத்தை தாமே சுமந்தார் என்று எழுதப்பட்டிருக்கு. நம்முடைய அக்கிரமத்தை, நம்முடைய மீறுதல், நம்முடைய பலவீனம், நம்முடைய நோய், நம்முடைய துக்கம், தலைமுறை சாபம் எல்லாவற்றையும் தாமே சுமந்தார் என்று எழுதப்பட்டிருக்கு. பரிசுத்த வேதாகமத்தை எழுதி நம்ம கையில கொடுத்துட்டார். சரி, இன்னைக்குள்ள செய்தி நம்ம தியானிக்கும் போது அதனுடைய மிச்ச பகுதியும் நாம் அறிந்து கொள்ள முடியும். நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். உங்க வீட்டுல பைபிள் இருக்கா? உங்க கையில பைபிள் இருக்கா? நீங்க சர்ச்சுக்கு போறீங்களா? இயேசு கிறிஸ்து ராஜா உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தார். அந்த கிஃப்ட் என்ன தெரியுமா? பரிசுத்த வேதாகமம். நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை, அதாவது பிதாவாகிய தேவன் குமாரனுக்கு என்னெல்லாம் கொடுத்தாரோ அது எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்து விட்டார். அதுல முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னா, வார்த்தை. தேவன் வார்த்தையா இருக்கிறார். அவருடைய நாமம் என்ன? தேவனுடைய வார்த்தை என்பதே. வார்த்தையாகிய தேவன் தம்முடைய சொந்த குமாரனை அனுப்பி அவருடைய வார்த்தையை நமக்கு தந்து விட்டார். நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன், அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு. இப்ப எதை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்தில் புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து. இயேசு கிறிஸ்து
பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றார். பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசித்திருக்கிறார்கள். பிதாவாகிய தேவன் தம்முடைய சொந்த குமாரனை அனுப்பினார் என்று விசுவாசித்திருக்கிறார்கள் என்கிறார். யோவானின் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 47-48 ஆகிய வசனங்களை வாசிக்கும் போது இதனுடைய முழு விவரத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஒருவன் என் வார்த்தைகளை கேட்டும் விசுவாசியாமற் போனால் அவனை நான் நியாயம் தீர்ப்பதில்லை. நான் உலகத்தை நியாயம் தீர்க்க வராமல் உலகத்தை ரட்சிக்க வந்தேன் என்கிறார். இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் உலகத்தை ரட்சிக்க தான் வந்தேன், பிதாவுடைய வார்த்தையை நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன் அப்படிங்கிறார். அப்படி சொல்லிட்டு 48ஆம் வசனத்துல எழுதப்பட்டிருக்கு, என்னை தள்ளி. என்னை தள்ளி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இயேசுவை தள்ளி. இப்ப சில குடும்பத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா, கையில பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டாங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஒண்ணு உலக வழிபாடுகளுக்குள்ள இருப்பாங்க, இல்ல விக்கிரக வழிபாடுகளுக்குள்ள இருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா மனுஷனை நம்பி வாழ்ந்துட்டு இருப்பாங்க. சிலவங்க கடவுளே இல்லைன்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருக்கிற குடும்பமும் உண்டு. இப்படி நம்ம நிறைய காரியங்கள் சொல்லலாம். என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும் என்று எழுதப்பட்டிருக்கு. நமக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கிறாரு. அந்த கிஃப்டை நாம் பெற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து, அவருடைய வார்த்தை என்ன எழுதப்பட்டிருக்கு, கட்டளைக்கு கீழ்ப்படிந்து கற்பனை கை கொண்டு உண்மையாய் இருப்போமாகில் அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு நீதிமானாக மாற்றப்பட்டு அவருக்காக நாம் வாழ்ந்து இந்த பூமியிலே நற்கிரியை செய்து நன்மை செய்து தான தர்மம் செய்து அவருக்காக நாம் வாழும்போது நம்ம நித்திய ஜீவனுக்குள்ள போறோம். இன்னொரு பக்கம் இருக்கு, என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும் என்கிறார். அவருடைய வார்த்தையை நமக்கு கொடுத்துட்டாரு. அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து, அவருடைய வார்த்தை எப்படிலாம் எழுதப்பட்டிருக்கு, என்ன செய்யணும் ஏது செய்யணும் சொல்லி நம்ம தியானித்து அதன்படி நம்முடைய வாழ்க்கை மாற்றம் இருந்துச்சு அப்படின்னா ஆசீர்வாதம், முடிவிலே நித்திய ஜீவன். நான் கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்க்கும்போது, நிறைய காரியங்களை தியானிக்கும் போது மனம் திரும்ப ஆரம்பித்தேன். மனம் திரும்பினால்தான் பாவ மன்னிப்பு என்று எழுதப்பட்டிருக்கு. பாவம் மன்னிக்கப்பட்டா மட்டும்தான் நித்திய ஜீவனுக்குள்ள போகும் என்று எழுதப்பட்டிருக்கு. இன்றும் கூட எத்தனையோ ஜனங்கள் தேசத்துல இருக்கிறாங்க. 50 வருஷமா 60 வருஷமா சர்ச்சைக்கு போற எத்தனையோ குடும்பங்கள் உண்டு. கையில பைபிள் இருக்கு. சில குடும்பத்துல ஜெபிக்க வரும்போது சொல்லுவாங்க, எனக்கு 69 வயசு, எனக்கு 73 வயசு, எனக்கு 75 வயசு அப்படிம்பாங்க. நான் ஒரு சின்ன கேள்வி தான் கேட்பேன், பைபிள் வாசித்து முடிச்சிட்டிங்களா? இன்னைக்கு செத்தா பரலோகத்தில் நிற்கணுமே, நியாய தீர்ப்பு நாள் இருக்கு. நான் உன் கையில் பரிசுத்த வேதம் தந்தனே, நீ வாசித்து முடிச்சேன்னு சொல்லி கேட்பார். நியாய தீர்ப்பு நாளில் நம்ம கணக்கு ஒப்பு வைக்கணும் அப்படின்னு ஒரு குடும்பத்தில் இப்படி சொல்லும்போது, அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த ஐயாவை பார்க்கும்போது, நான் 3 தடவை நான் பைபிள் வாசித்து முடிச்சிட்டேன் அப்படின்னாங்க. இன்றும் கூட எத்தனையோ தேசத்திலே ஜனங்கள் இணைந்திருக்கிறீங்க. ஒரு முறையாவது முழு பைபிளை வாசித்து முடிச்சாச்சு. நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். உங்க கையில ஒரு பெரிய பொக்கிஷத்தை கொடுத்தார். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் பரலோகம், கீழ்ப்படியாத ஜனங்களுக்கு நித்திய ஆக்கினை, நியாய தீர்ப்பு நாளிலே. நன்மை செய்தவர்கள் நித்திய ஜீவன், தீமை செய்தவர்கள் நித்திய ஆக்கினை. துன்மார்க்கனா வாழ்ந்தவன் நித்திய ஆக்கினை, நீதிமானா வாழ்ந்தவங்க நித்திய ஜீவனுக்குள்ள போறாங்க. நற்கிரியை செய்தவங்க நித்திய ஜீவனுக்குள்ள போறாங்க, துர்க்கிரியை செய்தவர்கள் நித்திய ஆக்கினைக்குள்ள போறாங்க. கர்த்தரை விட்டு தள்ளி போனவங்க, இயேசுவை சொந்த ரட்சரா ஏற்றுக்கொள்ளாதவர்கள்
நித்திய ஆக்கினைக்குள்ள போறாங்க. இயேசுதான் தேவகுமாரன் என்று இயேசுவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டு என்னுடைய தலைமுறை சாபம், என்னுடைய பாவம், என்னுடைய அக்கிரமம், என்னுடைய மீறுதல் பாவம், என்னுடைய பலவீனம், என்னுடைய நோய், என்னுடைய துக்கம் எல்லாவற்றையும் தாமே சிலுவையில சுமந்தார். எனக்காக தான் ஜீவ பலியானார் என்று யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து ராஜாவை விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிக்கிறார். அது மாத்திரமல்ல, நமக்கு பரிசுத்தாவே தந்திருக்கிறார். ஆவியிலே அனலாயிருக்க வேண்டும் என்று சொல்கிறது வேதம். அனல் மூட்டி எழுப்புங்கள் என்கிறார். வேத வசனத்தை நாம் தியானிக்கும் போதுதான் நம்ம இருதயத்துக்குள்ளே அனல் உண்டாகிறது. நம்முடைய இருதயத்தை திறந்தால் மட்டும்தான், நம்முடைய இருதய மனக்கதவை திறந்தால் மட்டும்தான் வசனம் நம்ம இதயத்துக்குள்ள வரும். இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே வசனத்தை வாசிக்காமல் சும்மா ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுவாங்க, இல்ல ஒரு அரை நிமிஷம் ஜெபம் பண்ணுவாங்க. சில குடும்பத்திலே தனக்காக மட்டும்தான் ஜெபம் பண்ணுவாங்க. எத்தனையோ ஜெப குறிப்பு இருக்கு, எல்லாருடைய ஜெபமும் பரலோகத்துக்கு போயிட்டு இருக்கு. ஆனால் பரலோகத்துக்குள்ள போகணும் அப்படின்னா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்ம உண்மையா இருக்கும்போது முடிவிலே நம்ம நித்திய ஜீவனுக்கு போறோம். யாரெல்லாம் இந்த நாளிலும் அதிகாலையில் இணைந்திருக்கிறீங்களோ, நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன் என்கிறார். அப்ப கிறிஸ்துவின் பிறப்பிலே ஒரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, அவருடைய வார்த்தையை நமக்கு கொடுத்தார். அந்த வார்த்தைக்கு யாரெல்லாம் கீழ்ப்படிந்து வாழ்கிறார்களோ அவர்களுக்கு நித்திய ஜீவன். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல், அவருடைய வசனத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறவர்களுக்கு நித்திய ஆக்கினைக்குள்ள ஒருத்தன் போறான். என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயந்திருக்கிறது ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும் என்கிறார். அப்பதான் இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, நிறைய குடும்பத்திலே கையில பைபிள் வாசிக்காம இருக்கிறாங்க. நியாய தீர்ப்பு நாள்ல கணக்கு ஒப்பு வைக்கணும். நம்ம பரலோகத்துக்கு போன்னு சொல்லி ஆசைப்படுறோம். அவருடைய வசனத்தை நாம் தியானிக்கிற பிள்ளைகளா இருக்கிறோமா? நிறைய குடும்பத்துல கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறதே கிடையாது. கேட்ட நேரம் இல்லை அப்படிம்பாங்க. சொத்து சேர்க்க நேரம் இருக்கு, பணம் சம்பாதிக்க நேரம் இருக்கு, செல்வத்தை சேர்க்க நேரம் இருக்கு, உலகத்தினுடைய பொருளை சம்பாதிக்கிறதுக்கு, பொருளை சேர்க்கறதுக்கு நேரம் இருக்கு. நிறைய குடும்பத்துல 3 தலைமுறை 4 தலைமுறைக்கு சொத்து சேர்க்கணும், அது மட்டும்தான் மைண்ட்ல இருக்கும். ஆனால் இன்னைக்கு செத்தா நான் பரலத்துல நிப்பேனா அப்படி சொல்லி கேட்டா அவங்களே சொல்லிடுவாங்க, இல்ல பிரதர், நான் தேவனுக்கு பிரியமானபடிலாம் நடக்கல, நான் நல்ல பொய் பேசி நான் இஷ்டம் போல வாழ்ந்துட்டு இருக்கேன், நான்லாம் துன்மார்க்க நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படிம்பாங்க. உங்களுக்கு ஒரு வசனம் வேணா காமிக்கிறேன். 9ஆம் சங்கீதம் 17ஆம் வசனத்துல எழுதப்பட்டிருக்கு, துன்மார்க்கரும் தேவனை மறைக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். கிறிஸ்துனுடைய பிறப்பிலே இயேசுவை சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொள்ளும் போது நமக்கு நித்திய ஜீவனை தருகிறார். இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொள்ளாமல் துன்மார்க்கமாக வாழும்போது யாரெல்லாம் தேவனை மறந்து வாழ்றாங்களோ எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள் என்றும் ஒரு செய்தி இருக்கு. இதெல்லாம் எங்க எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா பரிசுத்த வேதாந்தத்துல எழுதப்பட்டிருக்கு. இப்ப காலையில கிறிஸ்துனுடைய பிறப்பு கூட இந்த வசனத்தை ஏன் காமிக்க வேண்டியிருக்கு அப்படின்னா, நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அந்த வார்த்தையில என்ன எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா, துன்மார்க்கனா வாழ்ந்தால் நரகத்திலே தள்ளப்படுவார்கள் எழுதப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் தேவனை மறந்தாலே நரகத்துல தள்ளப்படுவார்கள் எழுதப்பட்டிருக்கு. இன்னைக்கு எத்தனை குடும்பத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்றாங்க. நம்ம நார்மலா யோசித்து பார்ப்போமே. ஏன்னா சில குடும்பத்துல கால வேளையில ஆசீர்வாதம் மட்டும்தான் கேட்பாங்க, எச்சரிப்பு அப்படின்னா ஓடி போயிடுவாங்க. கடைசி காலத்துல இப்ப அப்படிதான் இருக்கிறாங்க. நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன் அப்படிங்கிறது. எத்தனை வீட்டுல
கர்த்தருக்காக வாழ்றாங்க. ஆனா அவங்க வீட்டுல பார்த்தா, பிள்ளைகள் பார்த்தா செல்போன்ல அடிமையா இருக்கு. சில குடும்பத்துல பார்த்தா கர்த்தரை விட்டு தள்ளி போய் வேற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் தெரியும் பைபிள் வாசிக்கணும், முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணணும், வசனத்தின்படி வாழணும்னு சொல்லி எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் தெரியும். ஆனால் தேவனை மறந்து இஷ்டம் போல வாழ்ந்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஒரு வேதனையான காரியம் சொல்லட்டா? கிறிஸ்துமஸ் அப்படின்னாலே எல்லாரும் நல்லா கொண்டாடுறாங்க. 25ஆம் தேதியில எல்லாரும் சர்ச்சுக்கு போயிட்டு வருவாங்க. ஆனா எத்தனையோ கோடி ஜனங்கள் அன்னைக்குத்தான் மதுபான அடிமையில அதிகமா இருக்கிறாங்க. வாங்கி கொடுக்கிற யாருன்னு சொல்லி பார்த்தா சில குடும்பத்துல சர்ச்சுக்கு போன விசுவாசிகள் கர்த்தரை மறந்து, தேவனை மறந்து, இந்த வேர்ல ரொம்ப முக்கியம். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போற பிள்ளைகள் தான், கிறிஸ்துமஸ் அன்னைக்கு சர்ச்சுக்கு போற பிள்ளைகள் தான், புது வருஷத்துக்கு சர்ச்சுக்கு போற பிள்ளைகள் தான். ஆனால் தேவனை மறந்து துணிகரமாக மதுபான அடிமையில ஈடுபடுறாங்க. 9ஆம் சங்கீதம் 17ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. இந்த வசனம்லாம் தெரிஞ்சாதான் ஒரு மனுஷன் மனம் திரும்புவான். என் வாழ்க்கையில நான் கையில பைபிள் எடுத்து வாசிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது, வசனத்தின்படி வாழலைன்னா நம்ம பரலோகத்துக்கு போக முடியாது போல இருக்கு. அப்ப மனம் திரும்பணும், அப்ப பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் சொல்லி வேதத்தை ஆழமா தியானிக்க ஆரம்பிச்சேன். ஆழமா தியானிக்க சின்ன சின்ன மிஸ்டேக்கு கூட ஆவியான வெளிப்படுத்த ஆரம்பிச்சேன். இன்று எத்தனையோ குடும்பத்திலே கிறிஸ்துமஸ் அன்னைக்கு எல்லாரும் கொண்டாடுறாங்கப்பா. இருதயத்துக்குள்ள இயேசு இருக்கிறாரா? உங்க வீட்டுல இயேசு இருக்கிறாரா? உங்க கூட இயேசு வாராரா? நல்லா யோசித்து பார்ப்போமே. ஒரு மனுஷனோட இயேசு கூட இருந்தால் அவங்களுடைய வாழ்க்கையே வித்தியாசமா இருக்கும். அவங்களுடைய வாழ்க்கை வித்தியாசமா இருக்கும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தை இருக்கும்போது, யோவான் 8ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம் எழுதப்பட்டிருக்கு, ஒருவன் என் வார்த்தைகளை கை கொண்டால் அவன் என்றென்றைக்கு மரணத்தை காண்பதில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில நித்திய ஜீவனுக்குள்ள போகணுமா? ஒருவன் என் வார்த்தைகளை கை கொண்டால் என்று எழுதப்பட்டது. ஒருவன் என் வார்த்தைகளை கை கொண்டால் அவன் என்றென்றைக்கு மரணத்தை காண்பதில்லை. இந்த பூமியிலும் தீர்காயுசோடு வாழ முடியும், நித்திய காலமா அவரோட வாழ முடியும். அதுக்கு என்ன வேணும் அப்படின்னா, அவருடைய வார்த்தை நமக்குள்ள இருக்கணும். அவருடைய வார்த்தை நமக்குள்ள இருக்கும்போது நம்ம கிறிஸ்துவனுடைய பிறப்பை நாம் சந்தோஷமாக கொண்டாட முடியும். இந்த வருஷம் 1ஆம் தேதி சில குடும்பத்திலே இந்த வருஷத்துல முழு பைபிளை வாசிக்க முடியும் தீர்மானம் எடுத்திருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு நேரம் இருக்காது, சமயம் இருக்காது. ஏன்னா உலகத்துக்குள்ள நிறைய லட்சமா பணம் சம்பாதிச்சு வேக வேகமா ஓடி இருப்பாங்க. பிள்ளைகளை பார்க்கணும், கணவரை பார்க்கணும், மனைவியை பார்க்கணும் சொல்லி, அம்மா அப்பாவை பார்க்கணும் சொல்லி வேக வேகமா ஓடி இருப்பாங்க. ஆனால் பைபிள் மட்டும் வாசித்து முடிச்சிருக்க மாட்டாங்க. ஒருவன் என் வார்த்தைகளை கை கொண்டால், அழகா அந்த வேர்டு எழுதப்பட்டிருக்கு, ஒருவன் என் வார்த்தைகளை கை கொண்டால் அவன் என்றென்றைக்கு மரணத்தை காண்பதில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள யாரெல்லாம் பைபிள் வாசிக்க முடியும்னு நீங்க நினைச்சீங்களோ, இன்னும் டைம் இருக்கு. பல மணி நேரம் உட்கார்ந்து வாசிங்க, தியானிங்க. இருக்கிற நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. நம்ம பரலோகத்துல போய் நிற்கும் போது கணக்கு கேட்பாரு. யோவான் 17:8 அழகா உங்க வீட்டுல டைரி இருந்தா நீங்க எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன் அப்படிங்கிறது ஒரு கிஃப்ட் நமக்கு கொடுத்திருக்காரு. பரிசுத்த வேதாந்தத்தை நம்ம கையில எழுதி கொடுத்தாரு. அந்த கிஃப்ட் என்னை திரும்ப கணக்கு கேட்பாரு, நியாயத்திருப்பு நாள்ல கணக்கு கேட்பாரு. எப்படி கேட்கிறாரு அப்படின்னா, என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவன நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது, நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாள்ல நியாயம் தீர்க்கும் என்கிறார்.
அப்போ ஒரு பக்கம் பார்த்தா கிறிஸ்துடைய பிறப்பில்லை நம்ம எல்லாரும் சந்தோஷமா கொண்டாடுறோம். நிறைய குடும்பத்திலே கிறிஸ்டியன்னு சொல்றாங்க, வேதக்காரன்னு சொல்றாங்க, ஆவிக்குரிய சர்ச்சைக்கு போறேன்னு சொல்றாங்க, எங்களுக்கு பாஸ்டர் ரொம்ப பிடிக்கும்னு சொல்றாங்க, நாங்க ஞாயிற்றுக்கிழமை தவறாம சர்ச்சைக்கு போறேன்னு சொல்றாங்க, உபவாச மீட்டிங்ல இருப்போம்னு சொல்றாங்க, சில குடும்பத்துல அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு சொல்றாங்க. ஆனா கையில பைபிள் எடுத்து வாசிக்கிற பழக்கம் நிறைய குடும்பத்துல இல்லை. நியாயத்திற்கு நாள்ல கணக்கு ஒப்புவிக்கணும். அதனால யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ செல்போன் பாக்குறதெல்லாம் விட்டுட்டு முழு பைபிள வாசிச்சு முடிக்க தீர்மானம் பண்ணுங்க. நான் 6ஆம் கிளாஸ் தான் படிச்சிருந்தேன். எழுத்து கூட்டி பைபிள் வாசிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது, இந்த வசனம் தான் கடைசி நாள்ல நியாயத்திற்கு நாள்ல நியாயம் தீர்க்கும். நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாள்ல நியாயம் தீர்க்கும். அப்ப அந்த பூமியில ஒருத்தர் எப்படி வாழ்ந்து பார்க்கும்போது மனம் திரும்பி வாழ வேண்டும் என்று கற்றுக்கொண்டேன். என் வாழ்க்கையில நான் கையில பைபிள் எடுத்து வாசித்ததுக்கு அப்புறம் கற்றுக்கொண்ட ஒரே காரியம் அதுதான். மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்காக வாழணும். அதுவும் நீதிமானா வாழணும், பரிசுத்தவானா வாழணும், உண்மையா வாழணும், தேவனுக்கு பிரியமானபடி வாழணும், தேவ சித்தத்துக்குள்ள இருக்கணும், நற்கிரியை செய்யணும், நன்மை செய்யணும், தானதரம் பண்ணணும், திக்கற்ற பிள்ளை ஏழை எளிய ஜனங்களுக்கு உதவி செய்யணும். இதெல்லாம் கையில பைபிள் எடுத்து வாசி தியானிக்கும் போது அறிந்து கொண்டேன். உங்க வாழ்க்கையிலே இன்னைக்கு உள்ள செய்தியை கேட்டதுக்கு அப்புறம் நீங்க முதல்ல என்ன தெரியுமா முடிவு பண்ணணும்? நான் முதல்ல கையில பைபிள் எடுத்து வாசிப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணுங்க. ஏன்னா சில குடும்பத்தில் அப்படியே கடமைக்கு அப்படியே ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் 6 நாள் கையில பைபிள் எடுத்து வாசிக்கவே மாட்டாங்க. இப்போ சில குடும்பத்துல நான் சர்ச்சில் அடிக்கடி பார்க்குறேன். சர்ச்சில் ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்கும், அப்படி இல்லைன்னா சர்ச்சில் மைக்கில் நின்று பேசிட்டு இருப்பாங்க. அவங்க கையில பார்த்தா பைபிளே இல்லை. இப்போ அப்படி ஒரு காலத்துல நம்ம போயிட்டு இருக்கோம். சில குடும்பத்துல சர்ச்சுக்கு வரும்போது செல்போன் மட்டும்தான் கொண்டு வருவாங்க, கையில பைபிளே இல்லை. நிறைய குடும்பத்துல வேதனையான காரியமா இருக்கு. நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை அவர்களுக்கு கொடுத்தேன் அப்படின்னு இருக்கு. நிறைய குடும்பத்துல சர்ச்சைக்கு போறாங்க, பைபிள் இல்லாம போறாங்க. ஒரு சில வாரங்கள் முன்பாக நான் சர்ச்சைக்கு போயிருக்கும்போது பாஸ்டர்மார் ஒரு 10-12 பாஸ்டர் இருந்தாங்க. அதுல 4 பாஸ்டர்கள் இல்லை, பைபிளே இல்லை. வேதனையான காரியமா இருந்துச்சு. சர்ச்சில் முன்னாடி உட்காந்துருக்குறாங்க, ஆனா கையில பைபிள் இல்லை. இப்ப அப்படிப்பட்ட ஒரு காலத்துல தான் நம்ம போயிட்டு இருக்கிறோம். பாஸ்டர் தான், ஊழியக்காரங்க தான், இதான் கடைசி காலமா இருக்கு. நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். பரிசுத்த வேதாவும் உங்க வீட்டுல இருக்கா? உங்க கையில இருக்கா? உங்க இருதயத்துல இருக்கா? செல்போன்ல ஒரு வாரமா இருக்கட்டும், அது பிரச்சனை இல்லை. தேவனுடைய வார்த்தை உங்களுடைய இதயத்தில் இருந்தால், அழகா எழுதப்பட்டிருக்கு, ஒருவன் என் வார்த்தைகளை கை கொண்டால் அவன் என்றென்றைக்கும் மரணத்தை காண்பதில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அவருடைய வார்த்தை உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா உங்க குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும், கிறிஸ்துனுடைய பிறப்பு நல்லா இருக்கும், ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கையில வளர்ச்சி இருக்கும், முடிவில் நம்ம நித்திய ஜீவன்ல போக முடியும். ஆனா சில குடும்பத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா, கிறிஸ்துமஸ் அன்னைக்கு, அதாவது 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை எப்படி சர்ச்சைக்கு போறாங்களோ அதே போல கிறிஸ்துனுடைய பிறப்பில்லை அன்னைக்கு காலைல சர்ச்சைக்கு போயிடுவாங்க. நைட்டு பார்த்தா ஃபுல் பூஸ்ட்ல இருக்கும் சில குடும்பத்துல. அது எல்லாம் அடிமைதான். தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தா மட்டும்தான் பரலோகம். சும்மா நான் சர்ச்சைக்கு போயிட்டேன், நான் புது ட்ரெஸ் போட்டுட்டேன், நான் வீட்டில் எல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டேன், அதுக்கப்புறம் நேரம் கிடைக்கும்போது நான் துன்மார்க்கனா வாழ்றேன், நான் தேவனை மறந்து வாழ்றேன் அப்படின்னா நரகத்திலே தள்ளப்படுவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. இந்த செய்தியில நீங்க காலையில் கேட்கும்போது ஆமேன் கூட போட முடியாது. ஏன்னா சில குடும்பத்துல காலையில் கேட்கும்போது வாக்குத்தத்தம் அப்படின்னா நீங்க ஆமேன் போட்டுருவீங்க, ஆசீர்வாதமான செய்தி அப்படின்னா உடனே ஆமேன் போட்டுருவீங்க. நரகத்திலே தள்ளப்படுவார்கள் அப்படின்னா ஆமேன் எப்படி போட முடியும்? மனம் திரும்பி பரலோகத்துக்கு போய் சேரணும், அவ்வளவுதான் கணக்கு. அதனால காலை வேளையில செய்தி கேட்ட உடனே எனக்கு என்ன கிஃப்ட் அப்படின்னா, உங்க கையில ஒரு முழு பைபிளை எழுதி கையில கொடுத்தாரு.
அதனால யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ செல்போன்லாம் ஓரமா வச்சுட்டு கையில பைபிள் எடுத்து வாசிக்க பாருங்க. நித்திய ஜீவனுக்குள்ள போறதுக்கு ஆயத்தமா இருங்க. வருஷம் வருஷம் கிறிஸ்துமஸ் வந்துட்டு போய்கிட்டே தான் இருக்கும். ஆனா நான் பரலோகத்துக்கு போய் சேர்றேன்னா அதை மட்டும்தான் நம்ம யோசித்து பார்க்கணும். இப்படியே கொஞ்ச நாள் போயாச்சு அப்படின்னா நம்ம லைஃப் முடிஞ்சிடும். செத்தா நான் பரலோகத்துல நிக்கணும், அதுதான் டார்கெட். நான் நித்திய ஜீவனுக்குள்ள போகணும். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, என் இருதயத்துக்குள்ள தேவனோட வார்த்தை இருக்கணும். அந்த வார்த்தையை நான் கை கொள்ளணுமா? ஒருவன் என் வார்த்தையை கை கொண்டால், அந்த வேர்டை நல்ல ஆழமா படிச்சிருங்க. யோவான் 8ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்துல அழகா எழுதப்பட்டிருக்கு. ஒருவன் என் வார்த்தையை கை கொண்டால் அவன் என்றென்றைக்கும் மரணத்தை காண்பதில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படிங்கிறது. அப்ப நித்திய ஜீவனுக்குள்ள போகணும் அப்படின்னா ஃபார்முலா என்ன அப்படின்னா, அவருடைய வார்த்தையை கை கொள்கிற ஜனங்கள் மட்டும்தான் புறப்பட்டு போக முடியும். அதனால இன்னைக்கு உள்ள செய்தி ஆசீர்வாதம் அப்படின்னா ஆசீர்வாதம் தான். யாருக்கு ஆசீர்வாதம் அப்படின்னா கீழ்ப்படிந்த ஆசீர்வாதம். நான் இஷ்டம் போல பாவத்துலதான் வாழ்வேன் அப்படின்னா தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள் போட்டிருக்கு. அதே நேரத்திலே கர்த்தருடைய வார்த்தையை கை கொண்டு நடந்தால் அவன் என்றென்றைக்கு மரணத்தை காண்பதில்லை என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப நான் 2 வசனமும் உங்களுக்கு நான் காமிச்சிட்டேன். என் வார்த்தைகளை தள்ளி ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று. நான் சொன்ன வசனம் தான் அவனுக்கு கடைசி நாள்ல நியாயம் தீர்க்குன்னு சொல்லி முடிச்சிட்டேன். அதனால இன்னைக்குள்ள செய்தி என்ன அப்படின்னா, கிறிஸ்துடைய பிறப்பிலே நமக்கு செய்தி என்ன அப்படின்னா, நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். ஹல்லேலூயா. அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசித்திருக்கிறார்கள். ஆமென். இந்த புதிய நாளிலும் கிறிஸ்துடைய பிறப்பை நாம் தியானிக்கும் போது நீங்க எப்படி புரிந்து கொண்டீங்க, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா சும்மா காலையில ஒரு அரை மணி நேரம் செய்தி கேட்டுட்டு அப்படியே மறந்து போய் போயிடக்கூடாது. கையில பைபிள் எடுத்து வாசிங்க, வார்த்தையை கை கொள்ளுங்க. நம்ம எல்லாரும் நித்திய ஜீவனுக்குள்ள போய் சேரணும். ஹல்லேலூயா. ஆனா இன்னொரு சப்ஜெக்ட் இருக்கு. தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவதில் எழுதப்பட்டிருக்கு. 2 பக்கம் பேசிட்டு இருக்கேன், அதெல்லாம் ஸ்லோவா பேசிட்டு இருக்கேன். நல்லா கவனிங்க. தேவனோட வார்த்தையை கை கொள்ளுங்க. நித்திய ஜீவனுக்குள்ள நம்ம எல்லாரும் இருக்கணும். ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். அதிகால வேளையிலே உம்முடைய வார்த்தையை தியானிக்கிற எங்களுக்கு கிருபை தந்த கிருபைக்கா நன்றி. எங்க வாழ்க்கையிலே நாங்க கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கணும். கிறிஸ்துடைய பிறப்பை நாங்கள் தியானிக்கும் போது உம்முடைய வார்த்தை கை கொண்டால் நித்திய ஜீவன், என்றென்றைக்கும் பிழைப்பான் என்று எழுதப்பட்டிருக்கு. மரணத்தை காண்பதில்லை என்று எழுதப்பட்டிருக்கு. அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை தரதான் தேவகுமாரனாக இந்த பூமியில வெளிப்பட்டீங்க. நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன்னு சொல்லி எல்லாம் செய்து முடிச்சிட்டீங்கப்பா. உம்முடைய வார்த்தையை பெற்றுக்கொண்ட பிள்ளைகள் அந்த வார்த்தையின்படி கை கொண்டு நடந்து நாங்க எல்லாரும் நித்திய ஜீவனுக்குள்ள வர வேண்டும். அது உம்முடைய விருப்பம். உம்முடைய சித்தத்துக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய சித்தத்தின்படி நடக்க எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த புதிய நாளைக்கான கிருபைக்காக 1000 மடங்கு உமக்கு நன்றி செலுத்தினோம்ப்பா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே உம்மை துதிக்கிறோம்ப்பா. பாவிகளை நீக்கி ரட்சிக்கிறவரே உம்மை துதிக்கிறோம்ப்பா. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியானவரே உம்மை துதிக்கிறோம்ப்பா. பாவிகளை மனம் திரும்ப அழைக்க வந்தவரே உம்மை துதிக்கிறோம்ப்பா. கெட்டு போன மனிதரை மீட்டெடுக்க வந்தவரே உம்மை துதிக்கிறோம்ப்பா. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரனா வந்தவரே உம்மை துதிக்கிறோம்ப்பா. ஆடுகளுக்கு ஜீவனை கொடுக்கவும் பரிபூர்ணப்படவும் நல்ல மேய்ப்பனாக வந்தவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. சர்வ லோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக வெளிப்பட்டவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. பிதாவின் சித்தத்தை செய்து முடிக்கவே வந்தவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரனாக வெளிப்பட்டவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. பூமியின் மேல அக்னியை போட வந்தவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா.
மரண இருளிலே வாழிற ஜனங்களுக்கு பெரிய வெளிச்சத்தை கொண்டு வந்தவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம்ப்பா. அணைந்து போன வாழ்க்கைய ஜீவ ஒளியாக மாற்ற வந்தவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம்ப்பா. பாவம், அக்கிரமம், சாபம், வியாதியிலிருந்து எங்களை மீட்டெடுத்தவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம்ப்பா. அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற தொடர்பை உண்டாக்குறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம்ப்பா. இழந்து போன மகிமை மீட்டெடுத்தவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம்ப்பா. இழந்து போன சமாதானத்தை மறுபடியுமா தந்தவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம்ப்பா. ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்று கட்டளை தந்தவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம்ப்பா. நித்திய ஜீவனை தந்தவரே, அப்பா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம்ப்பா. பிரதான ஆசிரியனாக வெளிப்பட்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம்ப்பா. பிந்தின ஆதாமாக உயிர்ப்பிக்கிற ஆவியானவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம்ப்பா. இந்த புதிய நாளில் உம்முடைய சத்தத்துக்கு நாங்கள் கீழ்ப்படினோம்ப்பா. உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து கை கொள்ளணும். அந்த கிருபை எங்களுக்கு தாங்க. யாரெல்லாம் இணைந்து கேட்டாங்களோ பிதா குமாரன் பரிசுத்த நாமத்துல முத்திரை போட்டு உங்களோட ரத்த கொட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து கர்த்தர் பாதுகாத்துங்க. நாங்க எல்லாரும் நித்திய ஜீவனிலே அப்பா காணப்பட வேண்டும். ஒருவரும் கெட்டு போவது பிதாவின் சித்தம் அல்ல என்று எழுதப்பட்டிருக்கு. எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் மனம் திரும்பணும். அப்பா உங்களுடைய சித்தத்துக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஜெப அபிஷேகம் தாங்க, தியானிக்கிற அபிஷேகம் தாங்க, துதிக்கிற அபிஷேகம் தாங்க. உங்களுடைய கிருபையால் நிரப்புங்க, உங்களுடைய பிரசன்னத்தால் மூடுங்க, உங்களுடைய வல்லமையால் நிரப்புங்க. இந்த வருஷத்திலே 12 மாசம் எங்களை பத்திரமா பாதுகாத்து கிருபைக்காக நன்றி. யாரெல்லாம் தங்களை தாழ்த்தணும் எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்துல பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்கட்டும். இந்த நாளில் பிறந்த நாள் கொண்டாடுறாங்க, திருமண நாள் கொண்டாடுறாங்க. அந்த குடும்பத்தை கர்த்தர் 1000 மடங்கு ஆசீர்வதிங்க. அவங்களோட அப்பத்தின் தண்ணி ஆசீர்வதிங்க, அவங்களுடைய கையின் கீழ் ஆசீர்வதிங்க. சில குடும்பத்திலே அப்பா கற்பத்தினியா ஜெபிக்கிறாங்க, மாசமா இருக்காங்க, தாய் மூலியமா ஜெபிக்கிறாங்க. சில குடும்பத்துல டெலிவரி போடுறாங்க. எத்தனையோ குடும்பத்துல அதிக வேலையில் இருக்காங்க. எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. காலவேளையிலே சில குடும்பத்திலே பிள்ளைகள் வயசு அதிகமாயிட்டு போகுது. சில குடும்பத்திலே திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் சமாதானம் இல்லை. பாவ அடிமை, விபச்சார அடிமை, மதுபான அடிமை, போதை காரியங்கள், கஞ்சா பழக்கம். சில குடும்பத்திலே மாந்திரியத்தில் கட்டப்பட்ட நிலைமை, விக்கிரத்தில் கட்டப்பட்ட நிலைமை. அந்த குடும்பம் ரட்சிக்கப்படணும். கர்த்தர் உதவி செய்யுங்க. வேலைக்கு பொறுப்புறாங்க, வியாபாரத்துக்கு பொறுப்புறாங்க, கம்பெனி பொறுப்புறாங்க, டிரைவிங் லைன்ல போறாங்க. நிறைய குடும்பத்துல படிக்கிற பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்க, விவசாயத்துக்கு போறாங்க. எல்லா குடும்பத்தையுமே உங்களுடைய கரத்துல அப்படிங்கிறோம். எந்த குடும்பத்துல சரீரத்துல பலவீனத்தோடு ஜெபிக்கிறாங்களோ உங்களுடைய தலைமுறை கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க, பரிபூர்ணமாக சுகமாக்கித்தாங்க. தேவனர்லி அப்போ பிரேயர் மினிஸ்டர் மூலமா இணைந்திருக்க எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. பலகணிகளை திறந்து, பண்டகசாலை திறந்து எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்தணும் எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் இயேசு நாமத்துல பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்கட்டும். இந்த நாளிலும் உமக்கு பிரியமானபடி வாழ எங்களை தாழ்த்திருக்கீங்க. எல்லா குறைகள் குற்றம் எல்லாவற்றையும் மன்னித்து ஆசீர்வதிங்க. கடன் பிரச்சனை இருக்காங்க, குடும்பத்துக்குள்ள நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, கண்ணீர் வாழ்க்கை, முதியோரத்துல இருக்காங்க. சில குடும்பத்திலே ஹோம்ல இருக்காங்க, ஹாஸ்டல்ல இருக்காங்க. காலவெளியில எத்தனையோ குடும்பத்துல டியூட்டில இருக்காங்க. எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய கரத்தில் வேணும். இந்த நாளில் யாரெல்லாம் மிஷினரி அப்பா ஜெபிக்கணும், பரிசுத்தவான் ஜெபிக்கணும், எல்லா குடும்பத்தையும் கத்து சந்திங்க. அவங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திங்க. கிறிஸ்துடைய பிறப்பை நாங்க கொண்டாடினோம்ப்பா. நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன் சொன்னி ராஜா. உங்களுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்ட பிள்ளைகள் உங்களுடைய வார்த்தையின்படி நாங்க கை கொண்டு நித்திய ஜீவனுக்குள்ள வரணும். அந்த கிருபைகள் தாங்க. இந்த நாளிலும் என்னென்ன தேவைக்கு ஜெபிக்கணும், எல்லா தேவைகளை கத்து சந்திங்க ராஜா. வெளிநாட்டுல இருக்காங்க, அந்த குடும்பத்துடைய தேவைகளை கத்து சந்திங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கத்தர் பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்க. இந்த நாளிலும் யாரெல்லாம் ஜெபிக்கணும், படிக்கிற பிள்ளைகள் இருந்து எல்லா சிறு பிள்ளைகள் இதுல முதியோர் வரை எல்லாரையும் கத்து சந்திங்க. அவங்களுடைய தேவையிலெல்லாம் கத்து சந்திங்க. எத்தனையோ குடும்பத்துல இணைந்திருக்காங்க, அவங்களுடைய தேவையிலெல்லாம் கத்து சந்திங்க. எங்க கூட நீங்க இருங்க. உமக்கு பிரியமானபடி வாழைகளை அர்ப்பணிக்கணும். எல்லா குறைகள் குற்றங்களாட்டையும் மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி உங்களோட ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து எங்களை ஆசீர்வதிங்க. உங்க நாம மையப்படட்டும். சிலுவையில் சிந்தின ரத்தத்தினால சமாதானத்தை உண்டாக்குனீங்க. ஒவ்வொரு குடும்பத்திலையும் தேவ சமாதானம் உண்டாகட்டும். கர்த்தர் பொறுப்படுத்துங்க. துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காத்தும் சம்பூர்ணமா திருப்தியா கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபை, பிதாவாகிய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுது எப்பொழுது சதா காலங்களிலும் நம் அனைவரும் கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, எங்களுடைய ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். 93630641 நம்பர் கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தை ஜெபிப்போம். தூங்கும் முன்பாக 8 மணிக்கு ஜெபிக்கிறோம். அதையும் தொடர்ந்து கேளுங்கள். இந்த மாசம் ஃபுல்லாவே கிறிஸ்துவின் பிறப்பை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்குள்ள செய்தி கொஞ்சம் ஆழமா இருந்துச்சு. கர்த்தர் தான் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.
Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.